ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேன் நமஸ்காரம். புத்தாண்டு ராசி பலன்கள், நியூ இயர் இங்கிலீஷ் 2025. பொதுவாக புத்தாண்டு அப்படி இங்கிலீஷ் புத்தாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணது 1ஆந்தேதி ராத்திரி 12 மணிக்கு 1ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 31 முடிஞ்ச உடனே ஜனவரி 1 இதுவாகுது. அதற்கான அந்த வருஷம் பிறக்கும்போது உள்ள சார்ட்டு கொடுத்துருக்கேன். கிரக நிலைகள் பக்கத்தில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வருஷத்தில் 2025 முக்கியமான 3 பயிற்சிகள் வருது. அது வந்து ஒன்று சனி பயிற்சி. அது எப்போ ஆரம்பித்து எப்போ இது பண்ணுறதுன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நிதானமாக இது பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது முதல்ல சனி பயிற்சி, அடுத்தது குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. மார்ச்சில் சனி பயிற்சி வருது. அண்ட் மே மாதம் குரு பயிற்சி வருது. 3வது ஜூன் மாதம் ராகு கேது பயிற்சி வருது. அது எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் இருக்குது எப்படி இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இது வந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுன்னு இல்லை, ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. எப்படி பலன் பார்க்கணும், நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஜாதகம் பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். நடப்பு தசை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுவிடும். 3 விதமான ஒரு இது இருக்கு. அதாவது மெயினாக விம்சோத்ரி தசைன்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி தசை ஆரம்பமாகும். அது 19 வருஷத்தில் 18 வருஷம் இருக்கலாம், இல்லை 5 வருஷம் இருக்கலாம், 7 வருஷம் இருக்கலாம். அடுத்தது புதன் தசை, அது 17 வருஷம். அடுத்தது கேது, சுக்கிரன், இப்படி ஓடும். இந்த தசைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்பர் போட்டுக்கோங்க. 1 2 3 4 9. இப்போது இன்னொரு தசை, அதாவது ஆக்சுவலாக இப்படி தான் எல்லாருக்குமே வரும். A to Z அத்தனை பேருக்கும் அப்படி தான் வரும். 1க்கு நேராக கேது தசை ஆரம்பம், அதுக்கு அடுத்தது சுக்கிரன், அடுத்தது சூரியன். இப்படி வரிசையாக நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதன்படி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கேதுங்கிறது ஹெட்லெஸ், தலை இல்லாதது. அப்போது ஒரு வேளை சனி தசை ஆரம்பிக்கிறது 17 வருஷம் 16 வருஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேது தசை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கேது பொதுவாக 6 வருஷம்தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவோட செயல்பாடுன்னு வச்சுக்கலாம், தலையில்லாத செயல்பாடு. அப்போ அந்த 16 17 வருஷம் ஒன்றுமே புரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரன் விடலை பருவம்னு சொல்லுவாங்க. அது ஒரு இப்போது சனி முடிஞ்சு புதன் 17 வருஷம் 17 வருஷம் சுக்கிரனோடது. அப்போ 34 வயசு வரைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்காது லைஃப்பில் நார்மலாக, இந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது. அப்போது சில பேருக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே குடும்ப பொறுப்பெல்லாம் சுமக்கிறோம் இல்லையா. அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது தசை ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்டு சுக்கிர தசையும் ரொம்ப கம்மியாக, அந்த அடுத்தடுத்து வர்ற தசைகள். அப்போது கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம ராசி பலன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும், ஈஸியாக புரியும். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கலாமா? ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. சிம்ம ராசி நேயர்களே, ராசியில் கேத்து உட்காண்டிருக்கார், வந்திருக்கார், ஜூன் மாதம் வரார். அதுக்குண்டான பலன் உங்களுக்கு ஏப்ரல் அதுலேருந்து. அதே போல் 8ல் சனி, அஷ்டம சனி படுத்தும் சார். யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்கா சார், அஷ்டம சனியெல்லாம் படுத்தாது. சனி தர்மவான், நியாயவான், நேர்மையாக நடப்பார். ஓகே, அந்த சனி உங்களுக்கு அஷ்டமத்தில் வரார். கும்பத்திலேருந்து அஷ்டமத்தில், கண்டச்சனி போய் அஷ்டமச்சனி. இப்போது உங்களுக்கு வாழ்க்கை துணைவர் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். குடும்ப விவகாரங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நன்மையாக நடக்கும். இந்த பயிற்சிகள்லாம் அதில் கொடுத்துருக்கேன். குரு 11ல் வரார். ஓகே, 10ல் இருக்கார், மே மாதத்தில் 11ல் வரார், அப்புறம் 12ல் வரார், திரும்ப 11க்கு போகிறார். ஓகே, ஓரளவுக்கு நன்மை அதிகமாக நடக்கும்.
கோபம்தான் சார் உங்களுக்கு பிரச்சனையே. கோபத்தில் கத்திடுறீங்க, கோபத்தில் அடிச்சிடுறீங்க. சிம்ம ராசின்னா சிங்கம் மாதிரி, அதனால எல்லாரையும் கடிச்சு கொதறிடுறீங்க. அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமே. அது உங்களுக்கு ஓரளவுக்கு தனியறத்துக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம், சிவலிங்கத்துக்கு ஜலம் அபிஷேகம். திங்கக்கிழமை சிவனுக்கு உகந்த நாள் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில், சார் சிவன் கோயிலெலாம் பக்கத்தில் இல்லை சார், இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, இல்லை பெருமாள் கோயில் இருக்குது, இல்லை ஒரு அம்மன் கோயில் இருக்குது, ஒரு சாஸ்தா கோயில் இருக்குது, ஏதோ ஒரு கோயில், குட்டியாக ஒரு கோயில் இருக்குது. ஒரு குடம் ஜலம் எடுத்துன்னு போங்க, வாட்டர் எடுத்துன்னு போங்க, அந்த குருக்கள்கிட்ட கொடுங்க, சுவாமி 6 மணிக்கு கொடுங்க, சுவாமி இந்த அபிஷேகம் பண்ணிடுங்க, ஜல அபிஷேகம். அது பெரிய அந்த கோபத்தை குளிர்ச்சி ஆக்கும். ஓகே, அடுத்தது உங்களுக்கு இந்த இதில் சிம்ம ராசியில் வேலை பார்க்குறவான்னு இருப்பா இல்லையா, அவசரப்பட்டு வேலையை விட்டுறவா இருப்பா. கோபத்தில் வேண்டாம், ரெசிக்னேஷன், பேப்பர் போட்டுட்டேன், ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவார், பேப்பர் போட்டுட்டேன், அடுத்த வேலை கிடைக்கல, தடுமாறின்னு இருக்கும். அப்படி இருக்கிறவாளுக்கு ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, சூப்பரான ஒரு வழி இருக்கும். என்னது அப்படின்னா, பொறுமையாக இந்த நாம ஜபம் பண்ணும்போதே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நாள் ஒன்று இருக்கும் இல்லையா, எல்லாரும் ஒரு நாளில் பிறப்பா, அந்த நாள் இருக்கும் இல்லையா, உங்களுடைய பர்த்டேன்னு ஒன்று இருக்கும். இதில் ஒரு கணக்கு இருக்கு, இங்கிலீஷ் டேட் படி எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளது சூரியோதயத்துலேருந்து அடுத்த நாள் சூரியோதயம் வரைக்கும் ஒரு நாள் கணக்கு. இப்போ புதன்கிழமை ராத்திரி பிறந்திருக்கீங்க, அதாவது புதன்கிழமை இரவு 2 மணி, ஆனால் இங்கிலீஷ் டேட் படி இது வியாழக்கிழமை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பர்த்டே சொல்லியிருக்காரு, வியாழக்கிழமை நம்ம பிறந்திருக்கோம், வியாழக்கிழமை பண்ணிடுறோம். இல்லை, புதன்கிழமை. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேதிக் டேன்னு ஒன்று போட்டிருக்கோம். பிரிண்ட் எடுத்தீங்கன்னா, ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்தீங்கன்னா வேதிக் டே புதன்கிழமை, இங்கிலீஷ் டே வியாழக்கிழமை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும். உங்களுடைய பர்த்டே அன்னைக்கு அந்த இப்போ புதனாக இருந்தால் பெருமாள், குருவாக இருந்தால் தட்சிணாமூர்த்தி, சனியாக இருந்தால் ஆஞ்சநேயர், வெள்ளிக்கிழமையாக இருந்தால் லக்ஷ்மி, ஓகே, அண்ட் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் எல்லோரும் முருகன் சொல்கிறா, இல்லை மருந்தீஸ்வரர், வைத்தியநாதர், அவரை சேவிக்கணும். ஓகே, அண்டு திங்கக்கிழமையாக இருந்தால் பரமேஸ்வரன், அண்டு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் உங்களுக்கு சூரிய நாராயணன். சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்பவே நல்லது, டெய்லியே சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது தசைகள். இப்போ நீங்கள் ஒரு தசையில் உங்களுக்கு இப்போது சிம்மராசியில் மகம், பூரம், உத்திரம். அப்போ மகம் கேது தசை ஆரம்பம், பூரம் சுக்கிர தசை ஆரம்பம், உத்திரம் சூரிய தசை ஆரம்பம். இப்படி வரிசையாக அந்த பிரிண்ட் எடுத்தேன்னா ஜாதகம் போட்டு அதில் தசாபுத்திகள் எழுதியிருக்கோம். அடுத்தடுத்த தசைகள் இந்த தசைகள், கேது 1, சுக்கிரன் 2, சூரியன் 3, இந்த மாதிரி போட்டுன்னு வரோம் இல்லையா உங்கள் தசைகள். இது ஆக்சுவல் தசை, உங்களுடைய தசை. ஆனால் ஒர்க் அவுட் ஆகிறது நவதாரா தசைன்னு சொல்லுவாள். எல்லாருக்குமே அப்படி தான், டோட்டல் அத்தனை பேருக்கும் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். 1வது தசை கேது தசை. உங்களுடைய தசை இப்போ பரணி இதில் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா, அவங்களுக்கு சுக்கிர தசை தானே ஆரம்பிக்கும். பூரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் கிட்டத்தட்ட 19 வருஷம் சுக்கிரன் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த வரிசையாக எழுதின்னு வந்திருக்குங்க, என்ன தசை ஆரம்பிக்கிறது, சுக்கிரன் 1, சூரியன் 2, சந்திரன் 3, இப்படி போட்டுன்னு வர இல்லையா. அந்த 1க்கு நேராக நீங்கள் கேதுன்னு எழுதுங்க, 2க்கு நேராக சூரியன். இப்போ சைடில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா அதை எதுவும் கொடுத்துருப்பேன், அது அப்படியே நிதானமாக அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதன்படி தான் அதுக்கு என்ன கொடுத்துருக்கணும் அதே மாதிரி தான் வரும். கேதுங்கிறது ஹெட்லெஸ், ஒரு பொறுப்பில்லாத தனம், குழந்தைன்னு சொல்லலை, 2ஆம் கட்டம் குழந்தைன்னு. இப்போ பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவா 20 வருஷம் சுக்கிரன் அப்படின்னா 20 வருஷம் கேது தசை. சூரியன் 6 வருஷம், பட் சுக்கிர தசை 6 வருஷம்தான். இப்போ 26 வயசுக்கு அப்புறம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ஓகே, அதுலேருந்து தான் வாழ்க்கை அந்த ராகு வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா ஓடிடும். அந்த சிஸ்டப்படி தான் வரும், எல்லாருக்குமே அப்படித்தான்.
இப்போது இந்த மாதிரி பயன்படுத்திண்டு இந்த வருஷத்தை ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும், மே மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்கும், செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும், இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுக்கோங்க. மார்ச்சில் வந்து சனி பயிற்சி, மே மாதம் குரு பயிற்சி, ஜூன் மாதம் ராகு கேது பயிற்சி. இப்போ அதெல்லாம் முன்னாடியே சனி வந்து 4 மாதம் முன்னாடியே பலன் தரும், குரு 2 மாதம், ராகு கேது 2 மாதம். அப்போ அந்த அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 மாதம் முன்னாடி பலன் தரும். இப்போ இந்த கணக்குப்படியும் மற்ற கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாதம் மற்ற கிரகங்கள்லாம் மாசாந்திர கிரகம், சந்திரன் மட்டும் 2.25 நாளுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஆவரேஜாக ஒரு கணக்கு போட்டுண்டு இந்தந்த மாதம் இந்தந்த கிரக பயிற்சியெல்லாம் வச்சுட்டு ஓவரால் கலந்து 12 மாதத்துக்கும் பார்த்தா இப்படி ஜனவரி டு மே, மே டு செப்டம்பர், செப்டம்பர் டு டிசம்பர். இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மட்டும், மற்ற ராசிக்கு இல்லை. இப்படி பண்ணிங்கன்னா ஜனவரி டு மே ஓரளவுக்கு நல்லா இருக்கும், மே டு செப்டம்பர் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும், செப்டம்பர் டு டிசம்பர் கவனமாக இருக்கணும், நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்துருக்கும். ஓகே, செப்டம்பர் டு கடைசியில் இப்போலேருந்து சரி பண்ணிட்டு போனேன்னா கடைசியில் நல்லா இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களும் இந்த ஒரு வருஷம் ஃபைட்டிங் பண்ணுறத நிறுத்திடுங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், வெரி சாரி சார், தப்பே பண்ணலைன்னாலும் சாரின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, அது நல்லது. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், பட் பூர்ணமாக அனுபவிக்க முடியாது. சொந்த தொழிலில் வருமானம் வரலாம், பூர்ணமாக அனுமதிக்க முடியாது. குடும்பத்தில் எல்லாரும் கலகலன்னு பேசலாம், ஆனால் ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, அது ஏன் அப்படின்னா இந்த கிரக பயிற்சிகள் 3 கிரகங்களுடைய முக்கியமான இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகள் இது வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. 50%லேருந்து 70% வரைக்கும் சொல்லலாம். எல்லாருமே கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களுக்கு இந்த அரசாங்க வேலையில் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்க நம்மளுக்கு அந்த காலத்தில் சொல்லுவோம் அரக்காசு உத்தியோகமானாலும் அரசாங்க உத்தியோகம். ஏன்னா வருமானம் வந்துட்டுருக்கோம், பென்ஷன் வந்துட்டுருக்கோம், பெஸ்ட்டாக இருக்குது. ப்ரைவேட்லன்னு சட்டுன்னு தூக்கிடுவான், அரசாங்கத்தில் தூக்க முடியாது சார், அவன் நிறைய இதெல்லாம் பண்ணும். ஆமாம், தூக்க முடியாது. கேஸை போட்டான்னா, கோர்ட்டில் கேஸ் போட்டான், இழுத்துனே ஓடும், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. டேபிளில் பெஞ்சில் உட்கார வச்சுருவோம், சீட்டிங் ப்ரொபோஷன் இதுவே கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம், தனியார் உத்தியோகம் அதெல்லாம் இந்த காலத்துக்கு உதவாது. பொலிட்டிக்கல் பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ஆகிடும். வாயை மூடின்னு இருக்கணும், யார்கிட்டையும் மோதக்கூடாது. ஏன் அப்படின்னா 8ல் இருக்கிற சனினால இல்லை, 8ல் இருக்கிற ராகுனால இல்லை. ஓகே, 8ல் இருக்கிற ராகுனால இல்லை, 6ஆம் இடத்துக்கு, அந்த 6ஆம் இடத்துக்கு அந்த சனியோட இதுக்கு உங்களுக்கு மறைமுகமான கேத்துவோட பார்வை இருக்குது, ராசியில் இருக்குது. இதெல்லாம் இருக்கா அப்படின்னா நிறைய பார்வைகள் இருக்குது. நமக்கு முக்கியமானதை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கா, நிறைய பார்வைகள் இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது, அதுக்கு 2 மாதம் முன்னாடி ஏப்ரல்லேருந்து ஆரம்பிச்சிடும், அது டிசம்பர் வரைக்கும் 2026 டிசம்பர் வரைக்கும் ஓடுறது. அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். 1 வருஷ பலன் தானே, ஆனால் உங்களுக்கு 2 வருஷ பலன். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். 50% தான், 50% தான். அதுவும் தனிப்பட்ட ஜாதகம் நன்னா இருந்ததுன்னா, ஓஹோன்லாம் இருக்காது. பட் ஓரளவுக்கு நன்மை இருக்குது. யாருக்கு? வயசானவாளுக்கு. ஓகே, அவளுக்கு வந்து உடம்பு ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றத்துக்கான வழி பிறக்கும். மனசு ரீதியாங்கிறது நாம ஜபம் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். அதே போல் இது வயசானவாளுக்கு. அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவா ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த வருஷம் இல்லை, 2026 டிசம்பர் வரைக்கும் என்ன கேது அங்கே தான் உட்காந்துருக்கும். அதனால் கேது ஜென்மத்தில் உட்காந்துருக்கும், மாறாது. ஜூன்லேருந்து ஆரம்பித்து 2026 டிசம்பர் வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருக்கும். அப்போது மற்ற கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சூரியன், உங்கள் ராசியாதிபதி சூரியன், அண்ட் புதன், சுக்ரன், செவ்வாய், சந்திரன், இவெல்லாம் அப்பப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி, ஒரு
சீரியஸாக போயிட்டு இருக்கு, ஒரு சினிமா பாட்டு வரும் பாருங்க சினிமாவில், அந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை பாட்டெல்லாம் வருமே, அந்த மாதிரி அப்பப்போ ஒரு சில நன்மைகள் நடக்கும். ரைட். அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தெளிவான ஞானம் கிடைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னீங்கன்னா, நாமஸ்மரணையோட சேர்ந்து ஒரு பெரியவங்களுடைய அட்வைஸ், நல்லவர்களுடைய அட்வைஸ் அப்பப்போ கேட்டுட்டே இருக்கணும். படிக்கிறவாளும் உஷாராக இருக்கணும். வேலைக்கு போகிறவா, சொந்த தொழில் பண்ணுறவங்க, வயசானவங்க, படிக்கிறவங்க, எல்லா பிரிவினருக்குமே ஓரளவுக்கு டஃப்பாக இருக்கிற நேரம் இந்த வருஷம். அதனால் இப்போ சொல்லி கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் நிதானமாக கவனிச்சுண்டு நாம ஜபம் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையாக, யார்கிட்டையும் சண்டை போடாமல், யாரோடையும் வாக்குவாதம் பண்ணாமல், ரொம்ப டென்ஷனாக இருந்தது சார். புது முயற்சிகள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாம ஜபம் பண்ணிவிட்டு காலை வேளை இருக்கு பாருங்க, சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம், இது ரெண்டுமே உங்களுக்கு நன்மை தரும் சிம்ம ராசிக்கு. இது ஒரு புது டெக்னிக். ஆக்சுவலாக இது புது டெக்னிக் இல்லை, வழி வழியாக பண்ணின்னு வந்தவா அது காலப்போக்கில் விட்டுப்படுத்தி, இப்போ ஜோசியம்லாம் வேறு மாதிரியாக போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால் இதெல்லாம் யாரும் சொல்லித்தரதில்ல. சிம்ம ராசியில் இருக்கிற நீங்கள் புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க சார் அப்படின்னா, காலம்பர 5 to 7 புதனுடைய நேரம், சாயந்தரம் 5 to 7 புதனுடைய நேரம். இந்த புதன் உங்களுக்கு சஸ்டைன்ஸ் பண்ணும் எதை, உங்களுடைய எண்ணங்களை. அப்போது என்ன பண்ணுங்க, காத்தால் 5 to 7 வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதுன்னா போடுங்க, சாயந்தரம் 5 to 7 போடுங்க, என்றைக்கு வேணாலும் இருக்கட்டும். அது என்ன ஹோரையாக இருக்கட்டும், என்ன வேலையாக இருக்கட்டும், அஷ்டமியாக இருக்கட்டும், நவமியாக இருக்கட்டும், பஷ்டமியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதை ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் அவுட் ஆகும். சிரம் பார்க்கறதுன்னா இதுதான், சிரம் பார்ப்பவனோட சரசமாடாதேம்பா. இந்த மாதிரி டயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு, காலத்தை தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காலையில் 5 to 7, சாயந்தரம் 5 to 7, இந்த 2 மணி நேரம் ஆவரேஜாக இந்த நேரம் புதனுடைய நேரம் நன்னாவே இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. குலதெய்வ பூஜை பண்ணுங்க, மரம் செடி கொடிக்கு தண்ணீர் விடுங்க, அண்டு கூடுமான வரையில் தர்மம் பண்ணுங்க. சரி சார், என்னால் தர்மம்லாம் பண்ண முடியாது சார், அட்லீஸ்ட் சண்டை போடாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, வார்த்தைகளை விடாதீங்க. அப்படி இருந்தால் 50% இருந்தது 80% வரைக்கும் கொண்டு போகும். நல்லா இருக்கும். நாராயணம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.